ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல். இது ஒரு ஷாப்பிங் vlog தான் மக்களே. சரி, என் ஏரியாவை உங்களுக்கு காட்டலான்றதுக்காக எடுத்திருக்கேன். இது திருப்பூரில் பூலுவப்பட்டி அம்மன் நகர். யாராவது திருப்பூர்லேருந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் ஹார்ட்டை கமெண்டில் போடுங்க. இது நான் போகிற டிரைவிங் ஸ்கூல், ஜிஎஸ் டிரைவிங் ஸ்கூலு. சரி, ஏரியாவை காட்டலான்றதுக்காக போட்டிருக்கேன். போன வீடியோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பிருந்தான்றவங்க பார்ட் 2 வீடியோ கேட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக பார்ட் 2 வீடியோ வரும். ஆனால் பார்ட் 2 வீடியோ எப்படி போடலான்னு இருக்கேன்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். என்னோடய லைஃப்பில் நடந்ததை ஒரு ஸ்டோரி மாதிரி போடுவோன்னு இருக்கேன். அதனால் இதுக்கப்புறம் ஸ்டோரி மாதிரி வரும் உங்களுக்கு டைட்டில். அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோ தான் போட போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். 20% பேர் தான் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டிமார்ட் வந்தாச்சு. இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதுவே இந்த மாதிரி ஹோல்சேல், அதாவது டிமார்ட்டு, ரிலையன்ஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்குறதுல பயங்கர பெனிஃபிட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு எனக்குமே தெரியாது. அப்புறம் பக்கத்துலலாம் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது, நீ அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுன்னு. அதுக்கப்புறம் நான் வாங்கும்போது தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன்னா, வெளியிலனா 3000 ரூபா நான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அதே இது இங்கே 2000 ரூபாய்க்கு நான் வாங்கி 1000 ரூபா சேவ் பண்ணிடுவேன். இந்த பேம்பஸ் எல்லாம் பாருங்கள், 400 ரூபா லெஸ்ஸு. இதுவே நீங்கள் வெளியில் காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா, அப்போ ஒரு பொருளுக்கு 400 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி பாருங்கள். ரொம்ப சீப்பாக கம்மி பண்ணுறதெல்லாம் கிடையாது. எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 25% கம்மி பண்ணுறாங்க. அப்புறம் பை ஒன் கெட் ஒன் இது நல்ல உங்களுக்கு பார்க்குற மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ லெஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த க்ரீம்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஃபேர்னஸ் க்ரீமு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது போக உங்களுக்கு கூலிங்காக வேணும்னா கூட தனியாக ரெஃப்ரிஜரேட்டரில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதையும் வாங்கலாம். இதெல்லாம் மிஷினுக்கு, எனக்கும் மிஷின் ஆயிலெல்லாம் தேவைப்பட்டது. சாஃப்ட் டச் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். அதனால் சரி, நான் அதில் ஒன்று எடுத்து போட்டுட்டேன். கொஞ்சம் மினிமலான இதுதான் தேவைப்பட்டது. அதை மட்டும் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். சரி, உங்களுக்கு போட்டு எடுத்து கொடுக்கலாம், காட்டலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மட்டமான பிளாஸ்டிக்கே டிமார்ட்டில் இல்லை, நம்பி வாங்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் பேசிக் யூடியூபர் தான். நல்லா இருக்குது. அது உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் டிமார்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். உங்களுக்கெல்லாம் அமௌண்ட் நிறைய ஒரு 5000 10,000 எட்டு போன அவசியம் இல்லை. ஒரு 1000 ரூபா எட்டு போனால் கூட நீங்கள் 500 ரூபா சேவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் நினச்ச பொருளை வாங்கிட்டு வந்துடலாம். அதுவே நீங்கள் வெளியில் போய் எடுக்கிறீங்கன்னா அது அதிகமாக வரும். தம்பிக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது இந்த பொருளெல்லாம் வாங்கணும், பேக்கெல்லாம் வாங்கணும், அதான் பார்த்தேன். இதெல்லாம் எலக்ட்ரிக் பொருள். வெளியில் போய் நீங்கள் எலக்ட்ரிக் கடையில் பார்க்குறதுக்கும் இங்கே அவ்வளோ லெஸ்ஸு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ லெஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. எல்லாமே கம்பெனி பிராண்டே வச்சுருக்காங்க டோட்டலாக. இங்கே ஹேர் ட்ரையர் எல்லாம். எனக்கு இப்போதைக்கு இந்த ஃபேன் மட்டும் தேவைப்படுது. இதில் மட்டும் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் மக்களே. ரேட்டெல்லாம் நல்லா சீப்பாக தான் இருந்தது. இது கிளாத்ஸ் ஐட்டம் எல்லாம் காட்டினேன். ஹஸ்பண்டுக்கு டவல் வாங்கலான்னு போனேன். ஆனால் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது, அர்ஜென்ட் இல்லை, அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். பில்லிங் வந்தாச்சு மக்களே. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.